ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே vlog தான். ஹஸ்பண்டோட பர்த்டே. அவருக்கு தான் சரி ஒரு பொக்கே செய்யலாம் அப்படின்ட்டு நானும் என் பொண்ணும் சேர்ந்து இங்கே கார்டனில் இருக்க எல்லா ஃப்ளவர் லீஃப் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சு இப்போ ஒரு புக்குக்கு கவர் பண்ணுவோம்ல, அந்த கவரில் வந்து நல்லா ரோல் பண்ணி அந்த லீஃபு ஃப்ளவர் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். என் பொண்ணுக்கு இது ஒரு கிரியேட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு அவளும் கொஞ்சம் ரொம்ப அழுதுட்டு இருக்க மாட்டா, இதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக அவளும் பண்ணுவா அப்படிங்கிறதுனால சரி ஒரு பொக்கே செஞ்சிடலான்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸு. கரெக்டாக எங்கள் மாடும் கண்ணு போட்டிருந்தது. அதனால சரி வந்து சீம்பால் கேக் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக மாடு கண்ணு போட்டு அப்பாவும் பால் கொண்டு வந்திருந்தாரு. ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அதனால இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து வீட்லேயே செய்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் அதை வாங்கியிருந்தேன். ஐசிங் கேசல் அப்படிங்கிற நேமில் ப்ரௌனி வாங்கியிருந்தேன். இப்போ வந்து சூப்பராக எங்களோட குட்டி கார்டனில் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதனால இந்த இடத்துல இந்த பிளேஸில் நாங்கள் செட் பண்ணி கேக் கட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இதில் ஹாப்பி என்னன்னா எங்களுக்கு சீம்பால் கேக் வந்து கிடச்சிருக்கு. அதனால் சூப்பராக ரெடி பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கோம். என் பொண்ணுக்கு அந்த ஃப்ளவர் பொக்கே செஞ்சதுல ரொம்ப ஹாப்பி. பாருங்க கேக்கும் சீம்பால் கேக்கும் எப்படி சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சரி அதனால நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு நான் எப்படி தம் பிரியாணி இதில் செஞ்சுருக்கேன்னு பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் செய்கிற மாதிரி தான், ஆனால் இந்த தடவை பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வரைக்கும் நான் குக்கரில் அந்த சீரக சம்பா போட்டு செஞ்சதில் தீஞ்சு போகாமல் வந்ததா இல்லை. எல்லா தடவையும் அடியில் தீஞ்சு போயிடும். இந்த தடவை எப்படி நான் வந்து செஞ்சனே தெரியல, ஆனால் செஞ்சுட்டேன். ஆனால் பர்ஃபெக்டாக வந்திருந்தது, தீஞ்சு போகவே இல்லை. இப்போ வந்து எல்லாம் பிரியாணிக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொத்தமல்லி புதினா எல்லாம் நிறையா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நிறையா போட்டதான் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த புதினா வந்து நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் செஞ்சிடலாமா, பிரியாணிக்குன்னு தனியாக இருக்கும்ல அதில் செய்யலாமா நினச்சிட்டு இருந்தேன். சரி கொஞ்சமாக தான் செய்யறதுனால குக்கரில் செய்யலாம் அப்படின்ட்டு குக்கர்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு குக்கரில் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து என் ஹஸ்பண்ட் நிறைய சொல்லுவார், லெமன் மறக்காமல் அதில் ஆட் பண்ணிடு, தயிர் மறக்காமல் ஆட் பண்ணிடு, புதினா நிறையா போடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதெல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. எப்போ ஒவ்வொரு தடவை பிரியாணி செய்யும் போது ஏதாவது ஒன்று மறந்துடுவேன். இந்த தடவை அவர் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வந்து செஞ்சேங்க. பாருங்கள் எப்படி தம் போட்டிருக்கேன்ட்டு. கீழே வந்து தோசைக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு சைடில் பாயில் ஆகிட்டுருக்கு. மேலே பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு இதில் சுடுதண்ணி வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி எடுத்து அது மேலே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தம் போயிட்டுருக்கு. நல்லா சிம்மில் வச்சுட்டுன்னா தீஞ்சு போயிடும். ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா மேலே சாப்பாடு வந்து வேகாமல் இருக்கும், சென்டரில் நல்லா குழஞ்சிருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட சாப்பாடு பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கும். இந்த தடவை பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்னு. இந்த தடவை தான் ஒழுங்காக வந்திருக்கு. கொஞ்சம் ரைஸ் வந்து தண்ணியில் போட்டோடனே ஹாஃப் குக் ஆன உடனே கொஞ்சம் நல்லா அந்த அரிசி வெந்த உடனே தான் மூடினேன். அதுக்கப்புறம் மூடிட்டு தம் போட்டங்காட்டி கரெக்டாக வந்திருக்கு. எனக்கு இந்த தடவை பிரியாணி தீஞ்சு போகாமல் வந்ததே ரொம்ப ஹாப்பி தான். பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஆனால் அந்த தடவை ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா வேறு வாங்க சொல்லாமல் மறந்துட்டு, அதனால பச்சை மிளகா இல்லை. அதனால அதுக்கு பதிலாக வந்து சில்லி பவுடர் போட்டேன். ஃபைனலாக வந்து பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பாருங்க எப்போவுமே கொலன்னு ஆயிரும், ஏதாவது ஒன்று ஆயிரும். ஆனால் வந்து எங்கள் அம்மா வீட்டில் அந்த விறகடுப்பில் செய்கிறது வந்து அது வந்து கரெக்டாக தம் போட்டுருவேன். இந்த வீட்டில் வந்து செய்கிறது தான், இந்த கேஸில் செய்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். பெரிய அகலமான பாத்திரத்தை செய்யலாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுது. இந்த குக்கரில் வச்சு குட்டி குட்டி பாத்திரத்தில் செய்யறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிருது. பாருங்கள் தீஞ்சு போகவே இல்லை. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னோட பிரியாணி தீஞ்சு போகலை அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சமாக கிரேவி வச்சுக்கலான்ட்டு சிக்கனில் கிரேவி செஞ்சாச்சு. இப்போ என்னோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.